இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, மே 4, 2025 வாசகங்களை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதி இயேசு கிறிஸ்து 3ஆம் முறையாக அப்போஸ்தலர்களுக்கு தோன்றிய அந்த ஒரு பகுதி. கெனசரேத் அந்த ஒரு கரையில் அவர் தோன்றுகிறார். அங்கே ஒரு மீன் சம்பந்தமான ஒரு காரியம் நடக்கிறது. முதலில் எவ்வாறு இயேசு கிறிஸ்து தோன்றினார், அதே மீன் சம்பந்தமான காரியத்தில் தான் தோன்றினார் இல்லையா? அப்போஸ்தலரை முதலில் அழைத்தது அதே மீன் சமாச்சாரம் தான். அங்கே அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகவே அவர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அங்கு சென்று, அங்கு 2 படகுகள் இருந்தது நம்ம படித்தோம். அந்த படகில் ஒன்றை அவர் சற்று உள்ளே தள்ளி அங்கே அமர்ந்து அங்கே அவர் போதித்தார். அவருடைய போதனைகள் எல்லாம் வியப்பாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதில் முக்கியமானவர் அந்த படகினுடைய சொந்தம் ஓனர் யாரு? பேதுரு. அவரும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த போதனை முடிந்து விட்டது. மலைத்து போய்விட்டார்கள் எல்லாம். உண்மையிலேயே ஒரு பெரிய இறைவாக்கினர் நம் முன் இருக்கிறார் என்று இப்பொழுது அவர் சொல்லுகிறார். என்னப்பா, மீன் ஒன்று கிடைக்கவில்லையா? ஆமா ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லா நாங்க பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. நான் சொல்றேன், இப்ப போய் பிடி, உனக்கு கிடைக்கும்னு சொல்றார். அவர் சொன்னதை நம்பி அவர் போகிறார். ஏனென்றால் உன்னை எடுத்துக்கொண்டு உள்ளே போய் சாதாரணமாக செய்கிற காரியம் அல்ல. ஆனால் இந்த வார்த்தையை அவர் கேட்டதனால், இயேசுவின் போதனைகளை கேட்டதனால் மலைத்து போய், இவர் உண்மையிலே இறைவாக்கினர், தேவ வார்த்தை இவரிடமிருந்து வெளிப்படுகிறது, இவர் சொன்னால் நடக்கும் என்று அவர் போய் அங்கே நடந்தது நமக்கு தெரியும். 2 படகுகள் மூழ்கும் தருவாய் அளவுக்கு மீன்பாடு. ஆனால் பாருங்கள், இந்த பேதுரு சொன்னது என்ன? நான் ஒரு பாவி, நீ பரிசுத்தனாக இருக்கிறீர். என்னுடைய வார்த்தை, கடவுளுடைய அந்த பரிசுத்த வார்த்தை உண்மையில் நிறைவேறி நான் கண்டுவிட்டேன். தயவு செய்து என்னை விட்டு போயிடுங்க, இந்த இடத்தை விட்டு போயிடுங்கன்னு சொன்னார். ஏன்னா அவருடைய இடம் அது, பேதுருவோட வீடு, அவருடைய இடம். அதனால வந்தவரை சொல்கிறார். போனவர் சும்மா போனாரா? அவனையும் இழுத்து கொண்டு போய்விட்டார். வா, உன்னை மனிதரை பிடிப்போராக மாற்றுகிறேன், வா என்று அழைத்து போய்விட்டார். ஆகவே அது ஒரு முன்னுரையாக நமக்கு இன்றைய வாசகத்திற்கு அமைகிறது. ஏனென்றால் அங்கே மனிதரை பிடிப்பவராக அழைத்து கொண்டு போய் அவரோடு கொஞ்சம் தள்ளி அங்கே யோவான் இல்லையா, யோவான் அவருடைய சகோதரர், இவ்வாறு அவர்களுடைய தந்தை, அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டு அவர்களையும் அவ்வாறே அழைத்து கொண்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம். அழைத்து கொண்டு போய் 3 வருஷம் அவர்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கிறார். நிறைய இறை வார்த்தைகளை அவர்கள் காது நிறைய இறை வார்த்தைகளையும் இறை வாக்குகளையும் நிரப்பி இருக்கிறார். அவர் செய்தது போலவே அவர்களும் செய்யும்படி அவர்களை இருவராக அனுப்பி பல புதுமைகளை செய்ய வைத்தார் இல்லையா? குஷ்டரோகிகளை குணமாக்கவும், நோயிட்டோருக்காக ஜெபிக்கவும், இப்படி பல காரியங்களை அவர் செய்ய வைத்தார். ஆகவே நிறைய புதுமைகளை அவர்கள் செய்தார்கள். பேயெல்லாம் ஓட்டினார்கள், இவ்வாறு காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். இப்படி பெரிய பயிற்சிகளுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் அவரை பிடித்துக் கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்பொழுது உண்மையிலே அப்படித்தானே, என்ன செய்வதென்று தெரியவில்லை. இவ்வளவெல்லாம் கேட்டோமே, இவ்வளவெல்லாம் சொன்னாரே, இவ்வளவெல்லாம் செய்தாரே, மீட்பர் என்றாரே, நம்மை மாற்றி நமக்கு வேறு ஆட்சியை கொடுப்பதாகவும், இவர்தான் தலைமை தாங்குவோராகவும், இவ்வாறெல்லாம் அதாவது பிலாத்து வரைக்கும், அந்த ஏரோது வரைக்கும் எல்லோரையும் பயப்பட செய்து எல்லோரும் கதிகலங்கி இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இப்படி அவர்கள் சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள் என்று அவர்களுக்கு இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தார். அவர்களுக்கு மாடி அறையிலே தோன்றினார், மறைந்து போய்விட்டார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2ஆம் முறை தோன்றினார், மறைந்து போய்விட்டார். இன்று இயேசு கிறிஸ்து 3ஆம் முறை தோன்றுகிறார். எப்படி தோன்றினார் தெரியுமா? அவர்கள் 2 முறையும் காத்திருந்தார்கள், ஏதாவது நடக்கும். அப்புறமா ஒன்னும் நடக்கல, இயேசு கிறிஸ்து வரல. முதலில் இயேசு கிறிஸ்து தன்னோடு அவர்களோடு எல்லாரும் ஒன்றாய் வாழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்ப்புக்கு பிறகு இயேசு தோன்றுகிறார், ஆனால் அவர்களோடு வாழவில்லை. அவர்களோடு நிஜத்தில் உடலாகவும் சதையாகவும் அவர்களோடு நிற்கவில்லை. பாருங்க, இப்பொழுதுதான் அவர்களுக்கு சந்தேகங்கள் தோன்றுகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. மனிதரை பிடிப்பவராக்குவேன், அது இது ஆட்சி, மீட்பு, ஒன்னும் நடக்கவில்லையே. ஓகே, உயிர்த்துட்டார், ஆனா கூட இல்லையே, என்ன செய்வது தெரியவில்லை. ஆகவே முதலில் எங்கு அவர்களை அழைத்தாரோ அதே இடத்திற்கே அவர்கள் திரும்பி போய் அதே தொழிலை அவர்கள் செய்ய ஆரம்பிக்க இப்படி அவர்கள் நினைத்து விட்டார்கள். ஆகவே பேதுரு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவர்களோட சேர்ந்த அப்போஸ்தலரும் போறாங்க. அங்கே போய் நான் மீன் பிடிக்க போறேன்னு போறாரு. எல்லோரும் மீன் பிடிக்க போறாங்க. இப்படி ஒரு சம்பவம். ஒரு இயேசு உயிர்த்தார் என்பது உண்மை. ஆனால் அப்போஸ்தலரை பொறுத்த வரைக்கும்
இது அந்த உயிர்ப்பில் அவர்களுக்கு பங்கு இல்லையே. அந்த உயிர்ப்பில் எதற்காக அவர் உயிர்த்தார் தெரியவில்லையே. அவர் உயிர்க்கிற என்ன உயிர்த்தா என்ன அப்படின்ற ஒரு நிலைமை தானே இருக்கிறது. பாருங்க, நற்செய்தி அறிவிப்பிலே கூட நிறைய பேருக்கு இந்த நிலைமைகள் தான் இருக்கிறது. என்ன செய்வதென்று திடீரென்று ஒரு ஸ்ட்ரக் ஆகி அப்படி நிற்கிறது. என்ன போறது, அவர் சொன்னது எல்லாம் சரியாதான் இருக்குது, இவர்கள் சொன்னது சரியாகத்தான் இருக்கு, அவர்கள் சொன்னது சரியாகத்தான் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல நமக்கு ஒன்றும் தெரியவில்லையே, ஒரு கோல் இல்லாம இருக்குது. திடீர்னு நாம் அறிவித்தவைகளோட அது செயலாற்றம் பெறவில்லையே. ஏதோ 4 பேர் கேட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்படிதான் நிறைய பேர் உடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கு. என்ன செய்வதென்று அறியாத நிலை. என்ன நிலை, எதற்காக? அது பசுத்தாவி முழுவதுமாக இல்லாத பொழுது இந்த மாதிரி அரைகுறை தன்மைகள் எல்லாம் உருவாகும். அவர்கள் எப்பொழுது அவர்கள் பெரிய மனிதர்களானார்கள், அவர்கள் பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் அவர்களுக்கு பெரிய மீன்பாடு கிடைத்தது. பெரிய மீன்பாடு பாருங்க. அவர்கள் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். என்ன நடந்தது இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 வசனங்கள் 1 முதல் 19 முடிய அவர்களுடைய பேதமையான அந்த ஒரு நிலைமை, என்ன செய்வதென்று அறியாத ஒரு நிலைமை. ஆகவே இங்கே நடந்ததை பார்ப்போம். இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். இந்த திபேரியா, கெனசரேத் இதெல்லாம் ஒரே பகுதி தான், ஒரே பகுதி. ஏனென்றால் அது ராயப்பருடைய வீடு இருந்த பகுதி. அவர் தோன்றினது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு 2 கூடியிருந்தார்கள். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. சேம் திங் இஸ் ஹேப்பனிங் அகேன். பிகாஸ் முதலிலே இயேசு அவர்களை சந்தித்த போது அவர்களுக்கு அன்று மீன் எதுவும் கிடைக்கவில்லை. இன்றும் அதே நடக்கிறது பாருங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அதை மறுபடியும் அதை செய்து அந்த இடத்திலே எங்கு தொடங்கினாரோ அதே இடத்திலிருந்து உயிர்ப்புக்கு பிறகு மறுபடியும் அங்கே இருந்து தொடங்குகிறார். அதைத்தான் இன்று பார்க்கிறோம். ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார். இந்த வார்த்தை இதுவரைக்கும் அவர் உபயோகப்படுத்தினது கிடையாது. பிள்ளைகளே இல்ல, ஊழியர்கள், பிறகு நண்பர்கள், சகோதரர்கள் என்று கூட அழைத்து விட்டார் உயிர்த்த பிறகு. இன்று பாருங்கள், பிள்ளைகளே என்று அழைக்கிறார். ஏன்? இயேசு கடவுளோடு ஒரே பொருளாகி விட்டார் இப்பொழுது. ஆகவே அந்த கடவுள் தன்மையில் அவர் பிள்ளைகளே என்று அழைத்தார். பிள்ளைகளே, தந்தையே என்று அழைக்கத்தானே கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, தந்தையே என்று அழைக்க கற்றுக் கொடுத்தார். இன்று பாருங்கள், பிள்ளைகளே என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக் கொண்டு படகிலே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இது 14ஆம் வசனத்தில் முடிகிறது. ஒரிஜினல் பகுதி 19ஆம் வசனம் வரைக்கும் உண்டு. 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதிகள் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து பேதுருவிடம், நீ என் அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்பார். அவர் தன்னுடைய 3 முறை மறுதலித்த அந்த காரியத்தை இயேசுவிடம் ஓப்பனாக சொல்லி அழ ஆரம்பிப்பார். பிறகு, என் ஆடுகளை மேய் என்று இயேசு கிறிஸ்து பேதுருவிடம், அதாவது அப்போஸ்தலரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். அப்போ ஆடுகளை மேய்ப்பது, மீன் பிடிப்பது, மேலும் பெரிய மீன்களை பிடிப்பது, இதுதான் இன்றைய காரியமாக இருக்கிறது. பாருங்க, உன்னை மனிதனை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்திருந்தார். இப்பொழுது அதேதான் இந்த வாசகத்தின் முடிவிலே சொல்லுவார், நீ மனிதர்களை பிடி என்று சொல்கிறார். என் ஆடுகளை மேய். நமக்கு புரியுது, என்னன்னு தெரியுது இல்லையா? மனிதர்களை பிடி. நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் ஒரு மீனாக வலையில் மாட்டி இருக்கிறோம். நாம் பார்க்கிறோம்.
மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே அதை சொல்லுவார் இல்லையா? வலையை பற்றி அவர் சொல்லுவார் இயேசு கிறிஸ்து. விண்ணரசு மீன்பிடிக்கும் வலை. அந்த வலையில் பல மீன்கள் மாட்டிக்கொள்கிறது. அது நல்ல மீன்கள் உபயோகப்படுத்தப்பட்டு அதில் வலை என்றால் எல்லாமே மாட்டிக்கொள்கிறது இல்ல, அப்போ அதில் உள்ள தேவையற்றவைகள் குப்பைகளாக கொட்டப்படும். ஆகவே நாம் பார்க்கிறது விண்ணரசில் அந்த வலையில் மாட்டுகிறது எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேடி இயேசு கிறிஸ்துவை அணுகி கடவுளை அணுகி வருகின்ற மக்கள் இனங்கள். ஆனால் உண்மையாகவே கிறிஸ்துவை கடைபிடிக்காதவர்கள் அது குப்பைகளாக இருக்கிறார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்துவை தேடுபவர்கள் தான், ஆனால் குப்பைகளாக கொட்டப்பட்டு விடுவார்கள். அதனால்தான் களையும் சேர்ந்து அது பயிரோடு வளரும், பின்பு களை பிரித்தெடுக்கப்படும். அது மற்றவை களஞ்சியங்களிலும் களை எரிக்கவுமாக. ஆனால் ஒன்றாகத்தான் வளர்ச்சி இருக்கும். ஆகவே நாம் நல்ல மீன்களாக இருக்கிறோமா என்று பார்க்கிறோம். நல்ல மீன்கள் எத்தனை? 153 என்று நாம் என்று படித்தோம். பெரிய மீன்கள். அந்த காலத்திலே மீன்களுடைய நல்ல வகையான பெரிய அந்த நல்ல உபயோகமான மீன்களுடைய எண்ணிக்கை 153 அந்த காலத்தில் கணிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் பிடிப்பதெல்லாம் நல்ல மீன்களாக பிடித்திருக்கிறார்கள். யாரு? அப்போஸ்தலிக்க நற்செய்தி அறிவிப்பின் மூலமாக பிடிக்கப்படும் மீன்கள். அவைகள் தான் நல்ல மீன்கள். ஏதோ அங்க புதுமை நடக்குது, இங்க புதுமை நடக்குது, இங்க ஓடுவோம், அங்க போய் மெழுகுதிரி கொளுத்துவோம், இங்க போய் இந்த சிலை பின்னால போவோம், அங்க போய் செங்கலை தலையில தூக்கி வச்சுட்டு சுத்துவோம், அங்க கோயில்ல போய் பெருக்குவோம், இப்படி முட்டி போட்டு நடப்போம். இப்படிப்பட்ட மீன்கள் குப்பை மீன்களாக போய்விடும். ஆகவே நீங்கள் சிலை வழிபாட்டினராக இல்லாமல் இந்த சாங்கியங்களையும் சம்பிரதாயங்களையும் நல்ல நேரம் கெட்ட நேரம் குறி சொல்லுதல் இதெல்லாவற்றையும் விடுத்தீர்கள் என்றால் நீங்கள் நல்ல மீன்களில் ஒருவராக மாற முடியும். இல்லாவிட்டால் நாமும் கிறிஸ்துவைத்தான் தேடுகிறோம், வலைகளில் பிடிக்கப்படுவோம். ஆனால் இந்த 153க்குள் வரமாட்டோம், குப்பை மீன்களாக போய்விடுவோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்க, இதைத்தான் யூதா ஆகமன், யூதா இருக்கிறார் இல்லையா, இயேசு கிறிஸ்து கூட பிறந்தவர் இல்லையா, அந்த யூதா அவர் எழுதின அந்த ஆகமம் இருக்கிறது. அந்த ஆகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எனோக் சொன்னதாக சொல்லுகிறார். யாரு? ஆதாமுடைய 7ஆம் 8ஆம் தலைமுறைக்கு வருகிற அந்த யோனோக் அவர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். வானத்தில் இருப்பவருக்கு ஞானம் போதிக்க எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சென்ற பதிவில் நாம் பார்த்தோம். அவர் சொல்லுவதாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 14-15 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யோனோக்கு சொன்னதாக அவர் இதோ ஆண்டவர் எல்லோருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான தூதுவர்களோடு வந்துவிட்டார். இறை பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும் இறை பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடுஞ்சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார் இல்ல, நான் திரும்பி வரும்பொழுது, அதாவது எல்லோரும் உயிர்ப்பார்கள், பல பேர் பரிசு பெறுவதற்காக நிச்சய வாழ்க்கைக்காக உயிர்ப்பார்கள், பல பேர் தண்டனை பெறுவதற்காக உயிர்ப்பார்கள். ஆகவே உயிர்ப்பு என்பது எல்லாருக்கும் இருக்குதுதான். ஆனா தண்டனை பெறுவதற்காக, அதுக்கு உயிர்க்காமலே செத்து போயிடலாம், உயிர்க்கவே தேவையில்லை. எழுப்பி தண்டனை கொடுக்க போறாராம். கடுமையாக இருக்கிறது. ஆனால் மிகவும் முக்கியமான வசனமாக இதெல்லாம் இருக்கிறது. பாருங்க, இதைத்தான் நாம் இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருவெளிப்பாட்டிலே நாம் அதை படிக்க முடியும். 5ஆம் அதிகாரத்திலே நாம் அதை படிக்க முடியும். என்ன செய்கிறார்? தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன, 5ஆம் அதிகாரம் 11-14, அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. இதனால் உயிர்ப்பினால் மட்டுமல்ல, அது இரண்டாவது. முதலில் தன்னை தாழ்த்தி தன்னை அடிமையாக, தன்னை அடிபடும்படியாக, ஆட்டுக்குட்டியாக தன் ரத்தத்தை சிந்தும்படியாக, முள்முடி வைக்கும்படியாக, சாட்டையால் அடிக்கும்படியாக தன்னை விட்டு கொடுத்த அந்த ஆட்டுக்குட்டி, வாய் தரவாத அந்த ஆட்டுக்குட்டி. ஆகவே அது தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். யாரு? இயேசுவை. பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடலெங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சிக்கும் மாண்புக்கும் பெருமைக்கும் ஆற்றலுக்கும் என்றென்றுமே அவர்களுக்கு உரியன என்று அது பாட கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்று மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சரி, இது நாம் அதிகமாக இதை பற்றி பேசாமல் இன்றைய நற்செய்தி பற்றி நாம் வந்து விடுவோம். சரி, இன்றைய நற்செய்தி பார்க்க முக்கியமாக இந்த மீனாக இருக்கிறது. பாருங்க, ஏன் இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் மீன்களையும் பகிர்ந்து கொடுத்தார் நமக்கு தெரியும் இல்லையா? 2 முறை அதை செய்தார்.
ஆகவே அங்கு மீன்கள் மறுபடியும் சேகரிக்கப்படவில்லை, அப்பங்கள் தான் சேகரிக்கப்பட்டது. ரைட்? 12 கூட 7 கூட இப்படி சேகரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப மீன்கள் ஏன் சேகரிக்கப்படவில்லை? யோசிக்கணும் தானே. மீன்களை சேகரிச்சு வச்சு என்ன பண்றது? இல்ல, மீன்கள் எப்படி சேகரிக்க, அது உடனே அது மீன்களுடைய சேகரிப்பு என்பது அது கடைசி நேரமாக இருக்கிறது. அப்பத்தை வைத்து நாளைக்கு சாப்பிடலாம், மீனை இன்னைக்கு சாப்பிடணும், இல்ல வச்சு சாப்பிட முடியாது, இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு, சரி ரைட், மீனை வச்சு சாப்பிடும். அப்ப மீன்களுடைய சேகரிப்பு என்பது அது கடைசி விண்ணகத்திற்கு செல்லும் அந்த நேரமாக இருக்கிறது. அதனால்தான் நாம் பார்க்கிறோம், என்னிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லி இருந்தார். அவர்கள் செய்தார்கள். அவர்கள் இன்று 153 மீன்களை பிடித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த பெரிய காரியம் என்ன? பரிசுத்தாவியை பெற்ற பிறகு 3000 மீன்களை பிடித்தார்கள். ஒரே அறிவிப்பு, 3000 மீன்கள், ஒரே அறிவிப்பு. சாலமன் மண்டலத்திலே மறுபடியும் கூடி மறுபடியும் ஒரு 4000 பேரை பிடித்து பாருங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படி அவர்களில் நிறைவேறியது பாருங்க. பெரிய பெரிய மீன். இன்னும் 2000 வருடங்களாக எத்தனை மீன்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாமும் ஒரு மீனாக இருக்கிறோம். ஆகவே நாம் மீனாக மாறுகிறோம் என்றால் நாம் யாராக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறோம். ஏன் இயேசு கிறிஸ்து? அப்ப அவர் மீனா? மீன் தான். அவர் எப்படி மீன் தெரியுமா? நாம் பார்க்கிற கிரேக்கத்திலே இக்திஸ் என்று அழைப்பார்கள் மீனை. நாம் மீன் என்று சொல்கிறோம், அவர்கள் இக்திஸ் என்று சொல்வார்கள். அந்த இக்திஸ் எதிலிருந்து அவர்கள் அதை ஒரு சங்கேத ஒரு வார்த்தையாக உபயோகப்படுத்தினார்கள். எதற்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன், அவர் இரட்சகர். இந்த சொற்றொடரனுடைய முதல் எழுத்துக்களை எடுத்து ஒன்று சேர்த்தால் இக்திஸ் என்று வருகிறது, மீன் என்று அர்த்தம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் குறிப்பதற்கு அவர்கள் இந்த மீனை உபயோகப்படுத்தினார்கள். இன்றளவும் நம்முடைய சில ஆடைகளிலும் சில காரியங்களிலும் அந்த மீன் இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அது கிரேக்கத்தினுடைய அந்த வார்த்தை. சரி, அவர்கள் ஏன் இதை உபயோகப்படுத்தினார்கள்? அன்றைய காலம் வேத கலாபனைகளின் காலம், இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுபவர்களை தண்டித்த காலம். ஆகவே அவர்கள் மறைவாக அவர்கள் திருக்கூட்டங்களை அவர்கள் கொண்டாடினார்கள், நற்கருணையை கொண்டாடினார்கள், இந்த திருவிருந்தை கொண்டாடுவார்கள். அப்போ இந்த வார்த்தை வழிபாடுகளும் திருவிருந்தையும் கொண்டாடுவ அவர்கள் இடங்களை தேர்ந்தெடுத்து ஒரே இடத்தில் செய்தால் மாட்டிக்கொள்வோம், வேறு வேறு இடங்களில் செய்ய வேண்டும். ஆகவே வேறு வேறு இடங்களை அறிந்து கொள்வது எப்படி? செல்போன் இல்லையே, போன் இல்லை, எதுவுமே கிடையாது. சோ அவர்கள் என்ன செய்வார்கள்? இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன், நம் ரட்சகர் என்ற அந்த வார்த்தையினுடைய முதல் எடுத்து இக்திஸ், அந்த இக்திஸ். ஆகவே மீனை அவர்கள் வரைந்து வைப்பார்கள். எங்கே கூட்டம் நடக்கிறதோ அந்த வீட்டின் முன்பு அந்த மீன் அடையாளத்தை வரைந்து வைப்பார்கள். ஆகவே அந்த கூட்டத்தினர் அறிந்து கொள்வார்கள், இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர், நம் மீட்பர், இங்கேதான் நடக்கும் போது வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு அவர்கள் அங்கே போய் அந்த நற்கருணை கொண்டாடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. உண்மையிலே இயேசு கிறிஸ்து நம் மீட்பர். பாருங்க, இந்த மீன் என்பது ஒரு அடையாளமாகவும் தரப்பட்டது. நான் பார்க்கிற தோபியாஸ், சின்ன தோபியாஸ் நமக்கு தெரியும். தோபியாஸ் ஆகமத்தில் பார்க்க, தோபியாஸ் அவர் வழி நடந்து போவார். அவர் தன்னுடைய அந்த பணத்தை வாங்கிடுவார். அப்ப கூட ரஃபேல் தூதர் போவார். வழியில் நடந்து நமக்கு தெரியும், ஒரு பெரிய மீன் தோபியாஸை கவ்விக்கொள்ளும் அந்த ஆற்றிலே. அந்த தோபியாஸ் அவர் ரஃபேல் அந்த மீனை எடுத்து அதை சுட்டு சாப்பிட்டு அவர்கள் அதில் இருக்கிற அந்த கருமனை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். எதற்கு உதவியது நமக்கு தெரியும். அந்த பெண், அந்த சாராள் என்ற அந்த பெண்ணை 7 கணவர்கள் அந்த பெண்ணை மணந்திருந்தார்கள். முதல் இரவிலே அவர்களிடம் இருந்த பேய் அந்த 7 கணவர்களையும் ஒவ்வொரு கணவனாக கொன்று போட்டது என்று 7 முறை நடந்து விட்டது. இப்பொழுது என்ன நடந்தது? ரஃபேல் தூதர் இதை எரிக்க சொன்னார். அப்போ அந்த மீன் எரிக்கப்பட்டது, அந்த மீனினுடைய உட்பகுதி எரிக்கப்பட்டது. பேய் அங்கிருந்து அந்த ரஃபேல் தூதர் அந்த பேயை பிடித்து கட்டி போட்டார் என்று பார்க்கிறோம். பேய் அகன்று போயிற்று. என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்த பொழுது முதலில் செய்த காரியம், பேய்கள் தான் அலறின அவரை பார்த்து. அவர் இந்த உலகத்தின் தலைவனான அந்த பேயிடமிருந்து மக்களை மீட்கும் அந்த வேலையை செய்தார். பேயை ஓட்டினார். ஆகவே இந்த உலகின் அடிமைத்தனம் பேயிடம் சிக்கி இருக்கிறது. ஆகவே நம்மை மீட்கிறார் என்றால் பேயிடம் தான் நம்மை மீட்கிறார். பாருங்க, முதலில் அவர் மேற்கொண்ட ஒரே ஒரு காரியம், பரிசுத்தாவி பெற்றவன் முதற்கொண்ட முதல் காரியம் என்ன? பேயோட அந்த 40 நாள் சோதனையை அவர் கடந்தார். அதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து மீன் வடிவம் அதற்கு தான் கொடுக்கப்படுகிறது. நம்ம பார்க்கிறோம், யோனாஸ் கூட அவரை ஆண்டவர் அனுப்பினார். அவருக்கு என்ன நடந்தது? அவரை ஒரு மீன் தான் பிடித்துக் கொண்டது. மீன் அவரை பிடித்து அவர் ஒரு நற்செய்தியாளராக அவரை அந்த நினிவேயில் கக்கி விட்டது. பாருங்க,
அவர் அங்கே போய் அறிவித்தார் என்று நமக்கு தெரியும். அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள் என்று நமக்கு தெரியும். பாருங்க, இப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்கள் நடுவில் வந்து நின்று வேற எதையும் சாப்பிடல, மீன் சாப்பிட்டார். ஏன்னா உயிர்த்தெழுதல், அதாவது இந்த கருவிகளாக பயன்படுகிறவர்களும் அவர் கருவியுமாக, அதாவது இயேசு கிறிஸ்துவும் ஒரு மீனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் பேயை ஓட்டுகிறவர், அவர்தான் ரட்சகராக இருக்கிறார். இவர் மீன்களை பிடித்து வரச் செய்தார் என்று இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் பிடித்த மீன்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் பிடித்த மீன்கள் கொண்டு வருவதற்கும் அவரும் மீன் தயாரித்து வைத்திருக்கிறார். அவர் பார்ட்ஸ், அது அவருடைய பார்ட்ஸ். உங்களுடைய பார்ட்ஸ் நீங்க செய்ய வேண்டியது, உங்களை நான் என்னவாக அழைத்தேன் அதை நான் செய்ய போகிறேன், நீங்களும் மீன் பிடிக்க போகிறீர்கள், நீங்கள் பிடித்த மீனை கொண்டு வாருங்கள் என்று. இதுதான் விண்ணகத்தினுடைய அந்த பந்தி. நாம் மேலே பந்தி அமர்வோம். யாரோடு? ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோவோடு. அப்போ உலகெங்கிலும் இருந்து பல பேர் வந்து பந்தி அமர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பந்தி தான் இந்த மீனாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த பந்தி, ஆகவே நாமும் மீன்களாக மாட்டி இருக்கிறோம் இல்லையா? நல்ல மீன்களாக நாம் இருக்கிறோம். பாருங்க, அப்போ அவர்கள் பிடிக்க வைத்து இப்படி எல்லாம் செய்த அந்த மீனின் அடையாளத்தை பார்க்கிறோம். மீன் பிடிப்பது, அதான் விண்ணரசு வலையை போட்டு விண்ணரசுக்கு தேவையானவற்றை பிடித்துக் கொள்வதாக நாம் பார்க்கிறோம். சரி, இன்றைய வாசகம், முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. அவ்வாறு பிடிப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது? மன மகிழ்ச்சி உண்டாகிறது. சாதாரணமா இல்ல, மன மகிழ்ச்சி. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் வியந்து போய் அவர்களோடு உட்கார்ந்து இருந்தாங்க. நீர்தான் இயேசு கிறிஸ்து என்று கேட்கறதுக்கு பயம், ஆனா மனதில் ஃபுல்லா மகிழ்ச்சி. அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு தூது பணி அவர்களுக்கு இன்று அறிவிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. இந்த முதல் நற்செய்தியில முதல் வாசகம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? அவர்களுக்கு என்ன ஆயிற்று? பரிசுத்தாவி பெற்ற பிறகு அவர்கள் மீன் பிடித்தார்கள், மனிதர்களை பிடித்தார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது? ஆனால் மக்கள் அவரை எவ்வாறு வரவேற்றார்கள்? ஆனால் தலைவர்களுடைய அந்த தண்டனைகள் எல்லாம் அவர்களை பாதிக்கவில்லை என்ற அந்த வாசகத்தை சொல்லுகிறது. ஆகவே தான் நற்செய்தி அறிவிப்பாளர்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, அவர்களுக்கு கிடைத்த அந்த பரிசுத்தாவின் அந்த மன மகிழ்ச்சி அவரிடம் வந்து யாரும் எடுக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, அதை மட்டும் அகற்றவே முடியாது. இன்னைக்கு பார்க்கிறோம், அவர்கள் என்ன நடந்தது? தலைமை குரு அவர்களை நோக்கி, யாரு? பேதுருவை, யோவானை நோக்கி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு, நீங்கள் இந்த இயேசுவை கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள், இந்த மனிதனுடைய இரத்த பழியை எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுரும் திருத்தூதர் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படியதை விட கடவுளுக்கல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்ற பதிலை அவர்கள் கொடுத்தார்கள். கடைசியில் என்ன ஆயிற்று? அவர்களை கொஞ்சம் சாட்டையால் அடித்து அவர்களை துரத்தி விட்டார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது பாருங்க. அவர்கள் திருத்தூதர்களை அழைத்தவர்கள் நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். திஸ் இஸ் தி ஒரு நமக்கு தரப்படுகிற ஒரு சாட்சி இல்ல. அவர்கள் மிக மகிழ்ச்சியாக சென்றார்கள். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன? 12 இதுக்கு தலைவர்களாக உங்களை ஏற்படுத்துவோம் என்ற அறிவிப்பு அவர்களுக்கு இருக்கிறது. பாருங்க, அவர்கள் ஆழப்போகிறார்கள்.